உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஆஸ்க் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றி. திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவரும் கை. இறையருளால் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்று வேண்டி இறையருளை முன்னிட்டு இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு 4ஆம் பாவம் என்பது. 4ஆம் பாவம் என்பது காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம் தான். அதை பற்றி தான் பேசணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். சிலருக்கு மேஷலக்கணமாக இருக்கும், சிலருக்கு ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் அது மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பொதுவாக இப்போ பேச போகிறது 4ஆம் பாவம். காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம் அதை பற்றி பேசுகிறோம். அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறவன் சந்திரன். அந்த வீட்டில் ஒவ்வொன்றா பார்ப்போம். சூரியன் இருந்தால் எப்படி, சந்திரன் இருந்தால் எப்படி, செவ்வாய் இருந்தால் எப்படி, புதன் இருந்தால் எப்படி அப்படின்னு வரிசையாக 9 கிரகங்களுக்கும் நாம் பார்ப்போம். இப்பொழுது அந்த 4ஆம் இடத்துல சூரியனுக்கு பிறந்தவர், அது 5ஆம் இடம். ஆனால் 4ஆம் இடத்துக்கு போது 5க்கு 12ஆம் இடம் வாய்ப்போகுது. அப்போது சூரியன் சந்திரன் சேர்ந்துருக்காங்க. அது அமாவாசை யோகம், அவ்வளோ சிறப்பாக இருக்காது. சரி, சூரியன் அடிச்சு அடுத்தது சந்திரனே இருக்கும்போது அந்த இடம் சிறப்பாக இருக்கும். அது தாய் ஸ்தானம். அது இல்லாமல் வண்டி வாகன ஸ்தானம், அந்தரங்க ஸ்தானம், ஒழுக்கமுடைய ஸ்தானம். ஆகவே இவ்வளவு பொறுப்புகளையும் உடையது 4ஆம் இடம். அடுத்ததாக செவ்வாய் அந்த வீட்டில் நீச்சமாகிறார். அவர் சிறப்பாக ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்து புதன் 3க்கும் 12க்கும் உடையவர். அவரும் சிறப்பாக சொல்ல முடியாது. புதன் சந்திரன் பகை அல்லது சமம்னு சொல்லலாம். ஏன்னா அதுவும் சிறப்பு இல்லை. புதனுக்கு அடுத்தது குரு அந்த இடத்துல குரு சந்திர யோகம். குரு அங்கே உச்சமாக இருக்கார். அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு சிறப்பாக இருக்கும். அடுத்து சுக்கிரனும் பெண் கிரகம், சந்திரனும் பெண் கிரகம். இந்த 2 பெண் கிரகம் இருக்கும்போது நல்ல உச்சதமான பலன்களை தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சனி காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவர். அவர் 4 இருப்பது சிறப்பு. பொது இலவம் கிடைக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ராகு சந்திரன் ராகு மனக்குழப்பத்துடன் இருப்பார்கள், அதுக்குரியவர்கள். கேது சந்திரன் கேது கூட சரியில்லை. ராகு போல் தான் கேதுவும் இருப்பார். அதனால் இது 4ஆம் இடம் என்பது பொதுவாக ஆரம்ப கல்வியை பற்றி குறிப்பது. ஆகக்கூடி 4ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, ராகு கேது இருப்பதை பற்றி ஒருவாறு தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக உயர்கல்வி என்பது 9ஆம் இடமாகும். அந்த 9ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் குருவினுடைய இடம். அந்த 9ஆம் இடத்துல சூரியன் இருக்க பின்னர்கள் சூரியன் சேர்ந்தாக சிவராஜ் யோகம்னு சொல்லுவார். ரொம்ப கீர்த்தியுடைய இது நல்ல மேன்மை உடையது. அதுக்கு அடுத்ததாக அந்த குருவோட சந்திரன் சேரும்போது மீண்டும் 4ஆம் சொன்ன மாதிரி குரு அந்த இடத்துல ஆட்சி. அங்கே சந்திரன் ஆட்சி, குரு கூட இருந்தார். அங்கே உச்சம் வேறு. சந்திரன் ஆட்சி, குரு உச்சம் 4ஆம் இடத்துல. இங்கே 9ஆம் இடத்துல குரு ஆட்சி, சந்திரன் சேர்ந்திருக்கார். ஆனால் குரு சந்திர யோகம். அடுத்தது செவ்வாய். குரு செவ்வாய் இயற்கையாகவே குரு செவ்வாய் நட்புக்கு உடையவர்கள். ஆனால் அது ரொம்ப சிறப்பு உடையது. அடுத்தது செவ்வாய்க்கு அடுத்தது குரு தான் வீட்டில் 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. ஆமாம், தன் வீட்டில் ஆட்சியாக இருக்கார். 9க்கு அடுத்தது புதன் இயற்கையாக பகை உள்ள கிரகம். அது அதனால் அவர் சிறப்பு சொல்ல முடியாது. அடுத்து சுக்கிரன் இவர் அசுர குரு, இவர் தேவகுரு. இதுவும் அதாவது 2 பேரும் நன்மையை செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் போட்டி போடுவார். நீ செய்யட்டுமா நான் செய்ய மாட்டேன் அந்த மாதிரி இருக்கும். தவிர பொதுவாக அந்த ஜாதகருக்கு முழு பலன் கிடைப்பது என்பது துர்லபமே. அடுத்ததாக சுக்கிரன் அடுத்து சூரியன். அந்த சனியானவர் அந்த குரு 10க்கு உடையவர். அதாவது குருவுக்கு 2ஆம் இடத்துக்கு உடையவர். அதனால தான் நன்மை செய்வார். 10க்கு உடையவர், 11க்கு உடையவர். அதனால் குருவோடு சேர்ந்த சனி நட்பு தான். ஆனால் பகை கிடையாது. அதே மாதிரி 12ஆம் இடம் என்பது குரு வீடு தான். 9, 12 குரு வீடு. அதனால தான் நன்மையை செய்வார் என்று கூறி, அதனால் 9ஆம் இடம் என்பது உயர்கல்விக்குரிய இடமாகும். 4ஆம் இடம் என்பது அடிப்படை கல்விக்குரிய இடமாகும். 9 உயர்தர கல்வி, பிஹெச்டி படிக்கிறது, ஆராய்ச்சி கல்வி முதலிய கருத்துக்களுக்கு
சமமாக இருக்கும் என்று கூறி, மேலும் அதாவது ஏதாவது ஒரு லக்னத்தை பற்றி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலே நடுவாக இருப்பது கன்னியா லக்னம். கன்னியா லக்னம் என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடமாகும். லக்னத்துக்கு 2க்கும் 9க்கும் உடையவர் வந்து சுக்கிரன். ஆச்சுங்களா? தன பாக்யாதிபதி சுக்கிரன் நன்மையே செய்வார். அடுத்தது 3க்கும் 8க்கும் உடையவர் வந்து செவ்வாய். அவ்வளோ சரிப்பட்டு வராது. இவருக்கு வந்து செவ்வாய் நன்மை செய்ய மாட்டார். அடுத்தது 4ஆம் இடம், அதாவது கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடம், காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். 4, 9 சேர்ந்தாக்க ரொம்ப சுபிட்சம். 4ஆம் இடம் என்பது தாய், 9ஆம் இடம் என்பது தகப்பன். இந்த தாயாரையும் தந்தையாரையும் நன்றாக வணங்கினாலே அவனுக்கு கிடைத்திருக்கிற பேர் கிடைக்கும். எல்லா செல்வ வளங்களும் கிடைக்கும். ஏன்னா கன்னியா லக்னத்துக்கு 4க்கு உடையவர் குரு, காலபுருஷனுக்கு 9க்கு உடையவர் குரு, 4க்கு உடையவர் குரு, காலபுருஷனுக்கு 9க்கு உடையவர் குரு. ஆக 4, 9 சேர்ந்ததுன்னா மிகுந்த நன்மை அளிக்கும், செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்தது 5ஆம் இடம், கன்னியா லக்னத்துக்கு 5க்கு உடையவர் சனி, காலபுருஷனுக்கு 10க்கு உடையவர். அப்போ 5ம் 10ம் சேரும்போது அதுவும் சிறப்பான நன்மையும் ஜாதகருக்கு வேண்டிய பொருளாதாரத்தையும் உண்டு பண்ணும். அவரே 6, லக்னத்துக்கு 6, காலபுருஷனுக்கு 11. அப்படிங்கும்போது 6, 11 உழைப்பினால் வரக்கூடிய வெற்றி லாபத்தை சொல்லலாம். அதுக்கடுத்து 12ஆம் இடம், 6க்கு உடைய 12ஆம் இடம். இந்த கன்னியா லக்னத்துக்கு 6, 11 ஆகி போகுது. அடுத்தது 7, கன்னியா லக்னத்துக்கு 7க்கு உடையவர், காலபுருஷனுக்கு 12க்கு உடையவர். அப்போ 7, 12 சேரும்போது அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குறைவு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக இருக்க மாட்டாங்க. அடிக்கடி சண்டை, தகராறு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத மனப்பான்மை, அது மாதிரியான ஒரு போக்கு இருக்கும். அதனால் அந்த கன்னியா லக்னத்துக்கு 7க்கு உடையவர், காலபுருஷனுக்கு 12க்கு உடையவர். அந்த 7, 12 சேர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை என்பதை கூறிக்கொண்டு இத்துடன் சிற்றுரையை நேரத்தின் அருமை கருதி குறைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.